இணைய நாளிதழ் சார்பாக எனது சலாத்தினையும் வணக்கத்தினையும் கூறிக்கொள்வதை பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே கல்குடா பிரதேசத்தில் உள்ள கோரளைப்பற்று மத்தி எல்லைக்குட்பட்ட நாவலடி பிரதேசத்தில் காணி சம்பந்தமான பிரச்சினை ஒன்று பூதாரமாக வெடித்திருக்கின்றது. இந்த காணி ஒரு சில அரசாங்க உத்தியோகத்தர் அரச காணி என்றும் முக்கியமான ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இது சம்பந்தமான முக்கிய பிரச்சினைகளில் ஈடுபட்டு வருகின்றார். சாணக்கியன் என்ற பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமாக பல பிரச்சனைகள் ஈடுபட்டு வருகின்றார். இது சம்பந்தமான ஒரு ஆர்ப்பாட்டம் நேற்று முன்தினம் நடைபெற்றிருக்கின்றது. அதே போன்று தேசியத்தில் இது பேசப்படும் ஒரு பொருளாக மாறியிருக்கின்றது. பல பொதுமக்கள் இது சம்பந்தமாக தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதையும் தாண்டி இந்த காணி சம்பந்தமாக அன்றிலிருந்து இன்று வரை இதில் உள்ள சட்ட பிரச்சினைகள், வழக்குகள், அதே போன்று இன்ன பிற பிரச்சினைகள் சம்பந்தமாக இதனை முன்னெடுத்து வரும் ஒரு நபர் என்ற அடிப்படையிலே பிரதேசத்திலே உங்களை சாட்டோ மன்சூர் என்று செல்லமாக அழைப்பார்கள், வையல் மன்சூர். நீங்கள் இது சம்பந்தமான உண்மையான நிலவரம் என்ன? உண்மையில் இந்த காணி பிரச்சனை தொடர்பாக கருத்துக்களை தெரிவிப்பதற்கு முன்னால் என்னுடைய கருத்துக்களை அவதானிக்கின்ற கல்குடா பிரதேசத்தைச் சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும், தேசிய ரீதியாக பார்க்கின்ற அனைத்து சகோதரர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், ஆய்போன் வணக்கம் என்று தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இந்த பிரதேசத்தினுடைய எங்களுடைய 1985 முற்பட்ட கல்குடா தொகுதி முஸ்லிம்கள் 1985 பிற்பட்ட முஸ்லிம்கள் என்று இரண்டு வகையாக பிரித்து பார்க்கிற போது, யுத்தத்துக்கு முதல் எங்களுடைய சமூகம் மிக தெளிவாக நாவலடி தொடக்கம் ரிதிதனை கொழும்பு பிரதான வீதியில் கோட்டல்களை, கடைகளை, வர்த்தக நிலையங்களை, கல்வாடிகளை, இன்ன பிற தொழிற்சாலைகளை, ஆடு மாடு கால்நடை வளர்ப்புகளை என்று பட்டிகளை எல்லாம் போட்டு இந்த பிரதான வீதிகளில் நிறைய தொழிற்துறைகளை செய்து வந்திருக்கிறார்கள். எங்களுடைய பிரதேசத்துக்கு உத்தியோக ரீதியாக வருகின்ற சகோதரர்களுக்கு இந்த விவரங்கள் தெரியாமல் இருக்கலாம். கல்குடா முஸ்லிம்களை பொறுத்தவரையிலும் எங்கள் நீண்ட நெடிய வரலாறை கொண்டவர்கள் கல்குடா முஸ்லிம்கள். அக்ரானையாட்டு குடும்பம் என்றும், குளத்து பொடியாட்டு குடும்பம் என்றும், காட்டுதானாட்டு குடும்பம் என்றும், இன்ன பிற செல்ல பேர்களாலும் நீண்ட நெடிய வரலாறுகளை கொண்டு எங்களுடைய சமூகம் அழைக்கப்படுகின்றது. இந்த பிரதேசங்களை பொறுத்தவரையிலும் தரசேனை சந்தியிலிருந்து மியாங்குள சந்தி, கூட்டுரான சந்தி, பொத்தான புதுரோட்டி சந்தி என்று இந்த வருகின்ற அத்தனை இடங்களிலும் எங்களுடைய சமூகம் கோட்டல்களை வைத்துக்கொண்டு, பேக்கரிகளை வைத்துக்கொண்டு, கடைகளை வைத்துக்கொண்டு, தங்களுடைய குடும்ப பாரம்பரியங்களை அந்தந்த இடங்களிலே வைத்துக்கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். கல்வாடிகளை வைத்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். இன்றும் அதற்கான சாட்சிகளாக உதாரணமாக எங்களுடைய கரவாரேத்தம் தம்மங்கடையார் மோதினார் என்று சொல்கின்ற எங்கட காவத்தமிழில் கலில்நானோட மாமா முறையான ஒருத்தர் குடும்பம் அந்த பிரதேசத்தில் இருந்திருக்கிறது. அது மாதிரி கரவாகரேத்தம் என்று சொல்லுகின்ற கரவார பேரன்தான் அல்கிம்மா நிறுவனத்தினுடைய பணிப்பாளராக இருக்கிற சகோதரர் கார்மோலி அவர்கள், அவரோட குடும்பம் அந்த பிரதேசத்தில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று மியாங்குள சந்திக்கு போனா கண்டில மிக பிரபலியமான ஒரு குடும்ப பின்னணியும் வர்த்த பின்னணியும் கொண்டு காவத்தமுனையிலே வாழ்ந்து கொண்டு தற்போது மரணித்து இருக்கின்ற கபீஷ்நானோட குடும்பம். கபீஷ்நானண்டா கண்டி சமூகத்துக்கு தெரியும், ஓட்டமாவடி சமூகத்துக்கு தெரியும், காவத்தமுனை சமூகம், கல்குடா முழுக்க தெரியும். நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டு 60-50 வருஷ கால வரலாற்றை கொண்டு அந்த இடம்தான் தேசியத்தில் இன்றைக்கு பேர் போன கொரோனா மையத்தடக்கின்ற அந்த சந்தியா இருக்கிற அந்த சந்தியிலே நீண்ட நெறிய ஹோட்டல்களை வைத்துக் கொண்டு அந்த இடத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதுக்குரிய தடயங்களும் ஆதாரங்களும் அவ்விடத்தில் இருக்கிறது. அதுபோன்று கூட்டுரான சந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த சந்திக்கு சென்றால் எங்களோட மாவடி சேனையிலே வாழ்ந்துருக்கின்ற லால் பெரேரா என்கின்ற அந்த சகோதரர் குடும்ப பின்னணியை கொண்டு அந்த பியதாச ஹோட்டல் என்ற ஒரு ஹோட்டலை நிறுவி நீண்ட காலமாக அவிடத்தை அவர் எங்களோட சமூகத்துக்குள்ள வந்து திருமணம் முடித்து தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். மாவடி சேனைக்குள் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் வாகனேரிக்கு செல்கின்ற அந்த கூட்டுரான சந்தியிலே. அப்படியே தொடர்ந்து போனால் கூட்டுரான சந்தி கழுத்து புதுரோட்டி சந்தி என்று சொல்லப்படுகின்ற பொத்தான சந்திக்கு போனால் எங்கட இந்த பிரதேசத்தை சேர்ந்த மாட்டின் சரிவு காக்கா என்கிற அந்த சரிவு காக்காவும் குடும்பமும் வாழ்ந்திருக்குது. எனவே எங்களுடைய சமூகத்தினுடைய வரலாற்று பின்னணியை கொண்ட இந்த வரலாற்று பாரம்பரியமிக்க இடங்கள் இது யுத்தத்துக்கு 2009 நடைபெற்ற யுத்தத்துக்கு பிற்பாடு வனபரிபாலன திணைக்களம் 2013 ஜூலை மாதம் 26 வனபரிபாலன திணைக்களத்துக்குரிய காணி என்று வருத்தமானியில் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த காணிகளுக்கு மீள குடியேற சென்ற எங்களுடைய
இந்த கல்குடா பிரதேசத்தை சகோதரர்களை வனபரிபாலன திணைக்களம் இது வனபரிபாலன திணைக்களத்துக்குரிய காணி என்று குடியேற விடவில்லை. 2010 போன போது கருணா தலைமையிலான அந்த குழுவினர் வந்து முஸ்லிம்களை விரட்டி அடித்தார்கள். 2015 குடியேற சென்ற போது இதே வியாழேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற அமல் அவர்களும் இன்ன பிற அரசியல் தலைமைகளும் வந்து 2015 வனபரிபாலன திணைக்களம் இதர நிர்வாகங்கள் எல்லாத்தையும் அழைத்து வந்து எங்களுடைய முஸ்லிம் சமூகத்தை 2015 குடியேற்ற விடவில்லை. திரும்பவும் அதற்கு பிற்பாடு 2017 பிற்பாடு எங்களுடைய சமூகம் சென்ற போதும் வனபரிபாலன திணைக்களத்துக்குரிய காணி என்று சொல்லி எங்களுடைய சமூகத்தை குடியேற்ற விடவில்லை. திரும்ப 2022 ஜனவரி மாதம் என்று நினைக்கின்றேன் அந்த பகுதியில் எங்களுடைய சமூகம் நீதிமன்றத்துக்கு சென்று வழக்காடி எங்களுடைய சகோதரர்கள் இது வனபரிபாலன திணைக்களத்துக்கு சொந்தமில்லாத காணி என்று நீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டு எங்களுடைய சமூகம் மீண்டும் மீள குடியேற்ற சென்ற போதும் மீண்டும் வனபரிபாலன திணைக்களம் இதே அரசியல் தலைமைகளும் உள்ளூர் வெளியூர் எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய சமூகத்தை வெளியேற்றினார்கள். கடந்த 2002 ஜனவரி மாதம் வெளியேற்றியவர்களுக்கு எதிராக மட்டக்களப்பு மாவட்ட உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்து அதை நாங்கள் எல்லோரும் எங்களுடைய சகோதரர் நடத்தி வந்தோம். இங்கு வாழைச்சேனை மாவட்ட நீதிமன்றத்திலும் ஒரு 4-5 வழக்கு சிவில் வழக்கு என்று ஒரு வழக்கு கிட்டத்தட்ட 7 வழக்குகளை வனபரிபாலன திணைக்களம் எங்களுடைய சகோதரர்களும் நாங்களும் இன்றும் சென்று கொண்டிருக்கின்றது. ஒரு வழக்கு முடிந்திருக்கிறது, மற்ற வழக்குகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் எங்களுடைய சகோதரர்களின் முழுமையான பங்களிப்போடு இந்த காணி யாருக்கு சொந்தமானது என்று தகவல் அறியும் சட்டத்தின் ஊடாக 2022 ஆரம்ப பகுதியில் கோர்லைப்பற்று மத்திய பிரதேச செயலாளரிடம் நாங்கள் தகவல்களை கோரியிருந்தோம். அந்த தகவல்களை கோரிய போது அந்த பிரதேசத்தினுடைய கௌரவ பிரதேச செயலாளர் சகோதரர் முசமில் அவர்கள் அவருடைய 2வது உதவி பிரதேச செயலாளர் மிஸ்ஸஸ் ரமீஷா அவர்கள் ஊடாக எங்களுக்கு ஒரு பதிலை தந்திருந்தார். இக்காணிகள் தொடர்பான விவரங்களை வனபரிபாலன திணைக்களத்திலுமே நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சுருக்கமா, இது எங்களுக்கு இந்த காணிக்கு சம்பந்தம் இல்லை, நீங்க வனபரிபாலன திணைக்களத்திலுமே பெற்றுக்கொண்டு எழுத்து ரீதியாக சகோதரர் முசமில் டிஎஸ் அவர்கள் மிக தெளிவாக எழுத்து தந்திருக்கிறார். நாங்கள் அதை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கிறோம். அந்த அடிப்படையிலே நாங்கள் சட்டபூர்வமாகத்தான் செல்கின்றோம். சட்டபூர்வமாக சென்று வனபரிபாலனத்தை அப்புறப்படுத்திவிட்டு எங்களுடைய சகோதரர்கள் கடந்த காலங்களிலே வாழ்ந்ததுக்கான கிணறுகள், வீடுகள், அடையாளங்கள் என்று எல்லாமே இருக்கிற போது இவர்கள் வனபரிபாலன திணைக்களத்தின் அப்புறப்படுத்தி விட்டால் இந்த காணி எந்த திணைக்களத்துக்கு சொந்தமாக்கப்படுகிறது? வனபரிபாலன திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என்று பிரதேச செயலாளர் அவர்கள் எழுத்து மூலமாக எங்களுக்கு தந்திருந்தாலும் 1979 6 மாதம் 15 இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் வர்த்தமானின் ஊடாக மயிலங்கரச்ச நாவலடி காயங்கனி வெறிகள் தொடக்கம் ஓட்டமாவடி பாலம் கடந்து சம்மாந்துறை போர்டர் உள்ள இந்த பிரதேசம் ரைட் பேங்க் வலது கரை என்று மிக தெளிவாக மகாவலி தன்னுடைய அதிகாரம் பொருந்தியதாக வர்த்தமானில் வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே அவங்களுடைய அறிக்கை ஜனாதிபதி அவர்களுக்கு எங்களுடைய சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜனாதிபதி, பிரதமர், இன்ன பிற அமைச்சர்கள், திணைக்களங்கள், ஆணைக்குழுக்கள் என்று எல்லா இடங்களிலும் முறைப்பாடு செய்து எங்களுடைய சகோதரர்களும் நாங்களும் ஜனாதிபதி மிக தெளிவாக ஒம்புட்ஸ்மேன் ஊடாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களிடம் அறிக்கைகளை பெற்றும், அதுபோன்று மகாவலினுடைய மாவட்ட செயலமாக இருக்கின்ற வெளிக்கந்த இருக்கின்ற RPM என்று சொல்லப்படுகின்ற அந்த சகோதரிடம் அறிக்கைகளை பெற்றும் மகாவலிக்குரியது என்பதை இந்த நாட்டினுடைய அதிமேதக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள், பிரதமர் அவர்கள், மகாவலி அமைச்சர் அவர்கள், இன்ன பிற அரசு திணைக்களங்கள் எல்லாருமே உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். மகாவலி அபிவிருத்தி கட்டளை சட்டத்துக்கு உட்பட்ட காணிகள் என்று. முக்கியமாக மன்சூர், நேற்றைய முந்தின ஆர்ப்பாட்டத்துக்கு பிற்பாடும் அதைத் தொடர்ந்து சாணக்கியன் அவர்களுடைய அந்த தலையீட்டுக்கு பிற்பாடும் வேலிகள் உடைக்கப்பட்டு கட்டடங்கள் உடைக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு ஓட்டமாடியின் அதாவது குறித்த பிரதேசத்துக்குரிய பிரதேச செயலாளர்
அவர்களினால் கோரலை பற்றி மத்திய பிரதேச செயலாளர் அவர்களினால் முக்கியமான ஒரு கருத்தொன்று கூறப்பட்டிருக்கின்றது. போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டு அதை தான் இவர்கள் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்து அதைத்தான் தூக்கி கொண்டு திரிகின்றார்கள், இவர்கள் காணி பிடிக்கின்ற ஒரு மாஃபியாக்கள் என்று உங்களை முத்திரை குத்துகின்றார் ஒரு அரசு உயர் அதிகாரி. இதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். உண்மையில் எங்களுடைய சகோதரர் பிரதேச செயலாளர் அவர்களை நாங்கள் மதிக்கின்றோம். அவர் இந்த பிரதேசத்துக்கு உத்தியோகம் பார்ப்பதற்காக வந்த ஒரு சகோதரர். அவர் வேறு ஒரு சகோதரர் மீண்டும் வரலாம், மீண்டும் இன்னும் மாற்றம் பெற்று பல்வேறு தமிழ் சகோதரர், முஸ்லிம் சகோதரர், சிங்கள சகோதரர் என்று அவர்களுடைய உத்தியோகங்களை பார்ப்பதற்கு வருவார்கள். நாங்கள் அப்படி அல்ல. இந்த பிரதேசத்தில் எங்களோட குடும்பத்தை பொறுத்த வரையிலும் மிக தெளிவாக இந்த பிரதேச செயலாளருக்கு பதிலளிக்க விரும்புகின்றேன். நாங்க எங்களோட குடும்பம் குளத்து போடியாட்டு குடும்பம்னு சொல்றேன். குளத்து போடியாட்டு குடும்பம் உண்டா வாகனேரி குளத்தை அண்மித்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள், வேடுவர்களோடு தமிழ் மக்களோடு மிக அந்யோன்யமாக விவசாய செய்கைகளை செய்து கொண்டு மீன்பிடி தொழிலை செய்து கொண்டு பரம்பரையாக அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த ஒரு குடும்பத்தில ஒரு வாரிசு தான் நாங்க இங்கே கொள்ளையடிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. நாங்க இந்த பிரதேசத்தில் 2 அடி காலம் வாழ்ந்திருக்கோம். அதே மாதிரி எங்களோட இருக்கின்ற இந்த போலி ஆவணங்கள் சம்பந்தமான போலி ஆவணங்கள் என்று சொல்லுகின்ற போது 1907ஆம் ஆண்டு நில அளவை படத்தின்படி எங்களுடைய சமூகத்துக்கு கிட்டத்தட்ட ஓட்டமாவடி பாலத்துக்கு வெளியில் உள்ள சமூகம் வந்துகிட்டு அக்ரானையிலிருந்து வாகனேரி சூடு பத்தினசேனி என்ற இந்த பகுதியில தான் சுமார் 1500 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஓட்டமாவடி மீராவோட வாழைச்சேனை என்ற பிரதேசங்கள் ஒரு 450 போலி ஆவணம் என்று சொல்றாரு. இது நில அளவை திணைக்களத்துடைய 1907ஆம் ஆண்டு ஓட்டமாவடி பாலத்துக்கு மேற்கே அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு அரசு சட்டப்படியான அரசு சேவைப்படம். இதுல 6 நம்பர் காட்டப்படுகின்ற அனைத்தும் உறுதி காணிகள், 5 நம்பர் காட்டப்படுகின்றது சுவர்ண பூமி, ஜெய பூமி என்று அரசாங்கங்களால் வழங்கப்பட்ட கிட்டத்தட்ட 100 வருஷத்தையும் தாண்டி ஆவணங்கள். பிரதேச செயலாளரும் அரசாங்க உத்தியோகத்தர்களும் இந்த நில அளவை படத்தை வேண்டும் என்றால் ஆராய்ந்து பார்க்கலாம். இது இந்த காட்டுன்ற நில அரச சேவை படம் என்பது எங்கட முன்னாள் அமைச்சர் கௌரவ் அமீர் அலி அவர்களின் ஊடாக அந்த 28 ஏக்கர் காணிக்கும் வீடு கட்டுவதற்காக 2019ஆம் ஆண்டு விண்ணப்பித்திருந்தார்கள். வனபரிபாலன திணைக்களம் காணிகளை யாருக்கும் வழங்குவதில்லை என்பது சட்டம் அறிந்த எல்லோருக்கும் தெரியும். அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். நாங்கள் வழக்கு பேசி இந்த காணியை வெல்வதற்குரிய அத்தனை நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். இது 1. 2, நாங்கள் ஜனாதிபதி கிட்ட இந்த வனபரிபாலன திணைக்களம் தொடர்பான எங்களோட சகோதரர்களும் நாங்கள் முறைப்பாடு செய்து இதனுடைய ஒம்புட்ஸ்மேன் ஊடாக அரசாங்க அதிபருக்கு இந்த ரிப்போர்ட்டை இது மகாவலி ஸ்கீமுக்குரியது என்பதை உறுதிப்படுத்தி நாட்டினுடைய அதிமேதிக ஜனாதிபதி அவர்கள் இந்த அறிக்கையை பெற்றிருக்கிறார். அடுத்ததாக வெலிக்கந்தை மகாவலி அதிகார சபையின் இந்த பிராந்தியத்துக்கு பொறுப்பான வெலிக்கந்தை பி வலயத்துக்குரிய பொறுப்பான RPM என்று சொல்லப்படுகின்ற அந்த சகோதரர் முழுமையாக இந்த நாட்டினுடைய காணி ஆணையாளர், மகாவலி ஆணையாளர், ஜனாதிபதி பிரத்யேக செயலாளர் ஆகியோர்களுக்கு மிக தெளிவான அறிக்கையை இது மகாவலிக்கு உட்பட்ட காணி என்பதை மிக தெளிவாக இந்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார். இந்த அறிக்கைகளின் ஊடாக மகாவலி டைரக்டர் ஜெனரல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு இலங்கையினுடைய மொத்த பணிப்பாளர் நாயகம் அவர்கள் எங்களுடைய காணிகளுக்கான ஆவணங்களை வழங்குமாறு வெலிக்கந்தையினுடைய RPM அவர்களுக்கு அனுப்பிய கடிதங்கள் இவைகள். எங்களுடைய சகோதரர் முனோபர் அவர்களுடைய பேரில் எங்களுடைய மருமான் முறையான 28 ஏக்கர் 25 பேஜஸ் அவர் பேரை போட்டு மகாவலி வெலிக்கந்தை வலயம் மாவட்ட கச்சேரிக்கு இந்த அளப்பதற்கு தங்களுடைய ஒரு உத்தியோகத்தரை தருமாறு கேட்டு அனுப்பிய கடிதம் இக்கடிதம். வனபரிபாலன அமைச்சர் எங்களுக்கு இது இல்லை, இதை ரிலீஸ் பண்ணுங்கன்னு புரஸ்ட் டைரக்டர் ஜெனரலுக்கு அனுப்பிய கடிதம் இது. புரஸ்ட் டைரக்டர் ஜெனரல் இது எங்களுக்குரிய காணி இல்லைன்னு மகாவலியோட நீங்க பேசி இந்த காணி எடுத்துக்கொள்ளுங்க என்று அனுப்பிய கடிதம் இது. இது இலங்கையினுடைய காணி ஆணையாளர் நாயகம் மகாவலி டைரக்டர் ஜெனரலுக்கு காணிகள் அவர்களுக்குரிய காணிகள் வழங்குங்க என்று சொல்லி அனுப்பிய கடிதம் இது. மகாவலி அமைச்சர் இக்காணிகளுக்கு உரிய ஆவணங்களை கொடுங்கள் என்று
மகாவலியினுடைய டைரக்டர் ஜெனரலுக்கு அனுப்பிய கடிதம். மீண்டும் எங்களுடைய லோயருக்கும் இன்ன பிற ஆட்களுக்கும் அனுப்பிப்போடும் காணி ஆணையாளர் இது மகாவலி டைரக்டர் ஜெனரலுக்கு அனுப்பியிருக்கிறார். மற்றது மகாவலி அமைச்சர் செயலாளரும் கடந்த ஏற்கனவே இருந்த ஆர்பிஎம்மும் இந்த காணிகளுக்கு அனுமதி வழங்குறதுக்கு போட்டு தந்த நோட் இது. இவைகளெல்லாம் தாண்டி ஓட்டமாவடி நாங்கள் விண்ணப்பித்த ஒரு முறையில ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்கு தான் இந்த காணி அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி ஓட்டமாவடி பிரதேச செயலாளருக்கு காணி ஆணையாளர் நாயகம் மிக தெளிவாக கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். ஜனாதிபதி அவர்கள் பிரதமர் என்று சொல்லி அது போன்று இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் நசீர் அகமட் அவர்கள் நாங்கள் எல்லா ஆவணங்களையும் சமர்ப்பித்த போது காணி அமைச்சருக்கு அவர் அனுப்பிய கடிதம் இவை என்று இன்னும் காணி அமைச்சர் இன்ன பிற ஆளுநர் வனபரிபாலன திணைக்கள அமைச்சர் என்று சட்டபூர்வமாக அத்தனை ஆவணங்கள் எங்களுடைய கைவசம் இருக்கிறது. நீதி அமைச்சர் உட்பட அனைவரும் இந்த விளக்கங்களை பார்த்து எங்களுக்கு எல்லா இடங்களையும் போட வேண்டிய சிவில் வழக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த 28 ஏக்கருக்கு சிவில் வழக்கு வச்சிருக்கிறோம். மகாவலி டைரக்டர் ஜெனரல், ஆர்பிஎம், புரஸ்டர் டைரக்டர் ஜெனரல், புரஸ்டர் ஆர்எஃப்ஓ மற்றும் முசமில் பிரதேச செயலாளருக்கும் இந்த காணி எங்களுடைய காணி என்று சிவில் வழக்கு ஒன்றை நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம். இந்த பிரதேச மக்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கு நான் தெரிய தருவேன் என்று சொன்னா, சட்ட ரீதியாக நாங்கள் நகர்ந்த போது ஓட்டமாவடி கோர்லைப்பற்று மேற்கு பிரதேச செயலகத்துக்குத்தான் 1907 ஆண்டு 7 மாசம் 4 வருத்தமானி அறிவித்தல் ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்கு தான் இருக்கிறது. அந்த அடிப்படையிலே சட்டம் வருத்தமானி இருக்கின்றவர்களுக்கு தான் இந்த காணி உரித்து சொந்தமானது. இதனை கொஞ்சம் உள்ள காட்ட முடியுமா மன்சூர்? எஸ், நான் காட்டுகின்றேன். சிங்களத்திலே இருக்கிறது, ஒரிஜினல் கேசட் இது. இதுல இருக்கிற மொத்த பிரதேசங்கள் தியாவட்டவான் உட்பட கோர்லைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்கு சட்டபூர்வமான வருத்தமானி இருக்கிறது. இந்த வருத்தமானியின் அடிப்படையில் வனபரிபாலன திணைக்களத்தின் எங்களுடைய சகோதரர்கள் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தொடர்ந்தேச்சியான வேலை திட்டத்தின் ஊடாக வனபரிபாலன அமைச்சர் மஹிந்த அமரவீர அவர்கள் 2022 ஆண்டு 12 மாசம் 10 இந்த காணிகள் அனைத்தையும் வனபரிபாலனம் விடுவிக்கின்றது என்ற ஒரு வருத்தமானியை வெளியிட்டிருக்கின்றார். இது மிக தெளிவாக கோர்லைப்பற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்கு சொந்தமான காணி என்று இந்த வருத்தமானியிலே மிக தெளிவாக ரிலீஸ் பண்ணி இருக்கிறது வனபரிபாலன திணைக்களம். இது நாங்க செய்யவில்லை, இது அரசாங்கம் மிக தெளிவாக செய்திருக்கிறது. எங்களுடைய சகோதரர்கள் இவ்வாறு இந்த வர்த்தமானியில் இவ்வாறு வன பரிபாலன திணைக்களகம் இந்த காணியை மொத்தமாக விடுவிக்கின்றது என்று இவ்வாறு கெசட் பண்ணப்பட்டதற்கு உங்களுடைய முயற்சி தான் காரணமா? எங்களுடைய சகோதரர்களின் முழுமையான முயற்சி தான் காரணம். இதற்கு மூல காரணமாக நீங்கள் இருந்திருக்கின்றீர்கள். நான் உட்பட எங்களுடைய சகோதரர்கள் முயற்சி எடுத்து இவ்வாறான சட்ட சிக்கல்கள், இவ்வாறான தஸ்தாவேஜுகள், முன்னெடுப்புகள், அமைச்சர்களை சந்திப்பது, இன்ன பிற திணைக்களங்களை சந்திப்பது எல்லாத்துக்கும் நீங்கள் முன்னோடியாக இருந்திருக்கிறீர்கள். சட்டபூர்வமாக எந்த வகையில் அணுக வேணுமோ சட்ட ரீதியாக இந்த முசமில் டிஎஸ் அவர்கள் சகோதரர் இந்த கெசட்டை பார்த்திருப்பான்னு நினைக்கிறேன். ஓட்டமாவடி பிரதேச செயலகம் என்று காணியை வனபரிபாலன திணைக்களம் ரிலீஸ் பண்ணியதுக்கு நாங்கள் பொறுப்பா, அரசாங்கம் பொறுப்பா? அப்ப நாங்கள் காணி கொள்ளையர்களா? சட்டபூர்வமா ஓட்டமாவடி பிரதேச செயலகத்துக்குரிய காணி என்று வனபரிபாலன திணைக்களம் ரிலீஸ் பண்ணி இருக்கின்றது. அந்த வர்த்தமானியின் அடிப்படையில் எங்களுடைய சகோதரர் இவ்வாறான சட்ட ரீதியான எல்லா தஸ்தாவேஜிலும் உங்களிடம் இருக்கத்தக்க கடந்த 2 நாட்களுக்கு முற்பாடு நான் நினைக்கிறேன் 3 நாட்களுக்கு முற்பாடு உங்களுடைய வேலிகள் உடைக்கப்பட்டதுக்கான காரணம் எந்த திணைக்களம் உடைத்து எவ்வாறான முன்னெடுப்புகளை அவர்கள் எடுத்தார்கள்? எந்த அடிப்படையில் அவர்கள் சட்ட ரீதியாக வேலிகளை புல்டோசர் கொண்டு வந்து உடைத்தார்கள்? உண்மையில் இந்த வர்த்தமானியின் அடிப்படையில் வனபரிபாலன திணைக்களம் இந்த காணி எங்களுடைய கோரிக்கைகளுக்கு அமைய விடுவித்திருக்கிறது. இக்காணி வளமையாக பிரதேச செயலாளர்களுக்கு தானே போகும்.
அப்படி இல்லாமல் 40 வருடத்துக்கு பிறகு 82ஆம் ஆண்டுக்கு பிறகு இக்காணிகள் அனைத்தும் மகாவலி பாரம் எடுத்து எங்களுடைய சகோதரர்கள் 4 பேருக்கு சட்டபூர்வமான அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள். சட்டபூர்வமாக இந்த கெசட் இலக்கம், இந்த கெசட் வந்த தியதி அத்தனையும் போட்டு எங்களுடைய 4 சகோதரர்கள் சட்டபூர்வமாக இக்காணிகளை வழங்கி இருக்கிறார்கள். இதை பொறுத்து கொள்ள முடியாத மாவட்ட நிர்வாகமும் பிரதேச செயலகங்களும் முன்னாள் இந்நாள் அமைச்சர்களும் இப்படிப்பட்ட தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் சாணக்கியன் உட்பட இவர்கள் இருக்கலாம். ஆனால் 40 வருடத்துக்கு பிறகு இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை நாங்கள் மதித்திருக்கின்றோம். நாங்கள் 13வது திருத்த சட்டத்துக்கு ஆதரவானவர்கள் கிடையாது. இந்த நாட்டை நேசிக்கின்றவர்கள். ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மக்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த அரசியல் அமைப்பிலே மகாவலிக்கு மிக அதிகாரத்தை நூற்றாண்டு காலமா பிரித்தானியர் திட்டம் இது. பிரித்தானியர்கள் ஜெயவர்தன் அவர்கள் மிகவும் அபிவிருத்தி அடைந்த நாடாக வர வேண்டும் என்பதற்காக காமிய திசாநாயக் அவர்களை நியமித்து, பி தயாரத்ன அவர்களை நியமித்து, முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் வரும் வரையிலும் அபிவிருத்தி செய்த ஒரு விடயம் இது. நண்பர் இர்ஷாத் அவர்களுக்கு தெரியும். நாங்கள் கள்ளிச்சையிலே போய் நிற்கிற போது மகாவலி வந்தாலும் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் மிக தெளிவாக அங்கு பேசியிருக்கிறோம். ஓட்டமாவடி பாலம் வரை எல்லையா கொண்டு மகாவலி வந்தா எங்கட சமூகத்துக்கு இருக்கிற காணி கக்கூஸ் தண்ணியும் குடிச்சிட்டு இருக்கோம். 2 ஏக்கர் காணி அல்லது 1.5 ஏக்கர் காணி அல்லது 1 ஏக்கர் காணியை மகாவலி கொடுக்குமே. ஆவணம் இருந்தா அவங்களோட ஆவணத்தை அங்கீகரிக்கும். ஆவணம் இல்லைண்டா அவங்களோட திட்டத்தின் அடிப்படையில் 1/2 ஏக்கர் காணி வயல் செய்யறதுக்கு 1 ஏக்கர் காணி குடியிருப்பு காணி இந்த சமூகம் தான் நன்மை அடைய போகின்றதை தவிர பாதிக்கப்பட போகுது. காணி அதிகாரம் பிரதேச செயலத்துக்கு கிடையாது. மகாவலி வந்தால் காணி அதிகாரம் வனபரிபாலன திணைக்களத்துக்கு கிடையாது. காணி அதிகாரம் மாவட்ட செயலத்துக்கு கிடையாது என்ற அடிப்படையிலும் தமிழ் தேசிய அரசியலில் 2009ஆம் ஆண்டு தோற்கடிக்கப்பட்ட அந்த தரப்பினரும் டயஸ்போராக்களும் சேர்ந்து இலங்கையினுடைய ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே மக்கள் என்கின்ற இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு தடைக்கற்களாக இருக்கலாம். அதற்கு எங்களுடைய பிரதேச செயலாளர் வந்தால் இவர் டயஸ்போராவா இல்லையா என்பதை சமூகம் தான் தீர்மானிக்க வேண்டும். சமூகத்தில் இந்த காணி அபிவிருத்தி கட்டளை சட்டங்களுக்கு ஏற்ப 40 வருடங்களுக்கு பிறகு மகாவலி வருகின்றது என்று வைத்தல் செயல்படுகின்ற அறிவுஜீவிகள் அல்லது அதிகாரிகள் அல்லது பிரதேச சபைகளிலே செயலாளர்களாக இருக்கின்றவர்கள் என்று சிலர், இன்னும் பலர் இந்த காணி பேசியவர்கள், விசேடமாக கல்குடா தொகுதியில் காணியை பேசிய அத்தனை தரப்பும் மகாவலி கால் பதித்தத்தோடு ஓட்டமாவடியில் இருக்கின்ற தியாவட்டாம் கிராம பிரிவுக்குள் உள்நுழைந்தத்தோடு இந்த காணி பேசிய வரலாறு என்கிறது முடிகிறது. அதனால இவங்க ஒட்டுமொத்த வைத்தறிச்சலையும் போட்டு இல்லாத பொல்லாத கதைகளையும் இட்டு கட்டி இவங்க இட்டு கட்டுறாங்க. போலி ஆவணம் என்று சொன்னா நீங்க சிஐடி கொடுங்க, என்ஐபி கொடுங்க, எம்ஐசி கொடுங்க, அந்த துறை சார்ந்தவர்கிட்ட கொடுங்க, கட்சியில செக் பண்ணி பாருங்க. இது பாரம்பரியமாக கிராண்டில இருந்து டீப்பில இருந்து அதோட தொடர்பட்ட விடயங்கள்ல இருந்து வருகிறது. 10 ஏக்கர் காணி தொடர்பாக பிரதேச செயலாளருக்கு மிக தெளிவாக சொல்லணும். அதுலேயும் எங்களுடைய சமூகம் 12க்கு மேற்பட்ட குடும்பங்கள் எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மொத்த காணியின் அளவு எவ்வளவு மனசு? மொத்த காணியின் அளவு என்பது நாங்கள் சமூகத்தினுடைய இந்த பிரதேச செயலகம் ஓட்டமாவடி பிரதேச செயலகத்தினுடைய காணி முழுதையும் ஓட்டமாவடி சமூகத்துக்கு சொந்தமான காணி, ஹலாலான காணி. நாங்க எந்த காணியை நாங்க பிடிச்செடுக்க தேவையில்லை. இது எங்களுக்குரிய காணி என்கின்ற அடிப்படையில், எங்களை சமூகத்துக்குரிய காணி என்கிற அடிப்படையில நாங்க முன்கொண்டு செல்ற போராட்டமே தவிர இந்த 10 ஏக்கர் காணியில எங்களுடைய பிரதேச செயலாளர் சாட்டிருக்கிற குற்றச்சாட்டுக்கு நான் அவருக்கு சொல்ல விரும்புறது என்னன்னா, ஓட்டமாவடியில் இருக்கிற வகுதா உசான் காக்காடமான் ரபி காக்காக்கு அவங்க முயற்சிக்காத நீண்ட கால டிரைவரா இருந்து செயற்பட்ட அவரோட குடும்பம் அவரோட காணி இருக்குது. அடுத்தது பேக்கரி காராளர் மகன் ஜெயினுத்தின் காக்கா அவரோட குடும்பத்தில காணி இருக்குது. அடுத்தது ஓட்டமாவடியிலுமே பிரபல்யமா இருந்த மருகும் புகாரி ஜிஎஸ் என்று சொல்லப்படுகின்ற SS புகாரி அவர்களுக்கும் அவர்களோட குடும்பத்தாருக்கும் அங்கே காணி இருந்தது, அந்த 10 ஏக்கர் காணி. அடுத்தது அசம்போடியார் குடும்பத்தை சேர்ந்த கொட்டான் ஜமால் என்று சொல்லப்படுகின்ற அந்த சகோதரர்களுக்கும் எங்களுடைய மாமி அலபாஜியார் குடும்பத்தை சேர்ந்தார்கள், எங்கட குடும்பத்தை சேர்ந்தார்கள், இன்னும் பிற குடும்பத்தை சேர்ந்தார்கள். அதுக்கு நிறைய பேர் அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில நாங்க கள்ள உறுதி முடிச்சு கள்ள வேலைகளை செஞ்சு இந்த காணிகளுக்கெல்லாம் போல 1991ஆம் ஆண்டு அன்றைய மகாவலி யுத்தம் நடக்கிறதால கோர்லை பற்றி பிரதேச எழுத கடிதத்தையும் போட்டு கூட எனக்கு கடிதத்தையும் தந்திருக்குது.
இது நீ அரசியல் மாஃபியாக்களோடு தொடர்பட்ட இவங்களுக்கு இது பாதிப்பு என்கிறதால இவ்வளவு தான் சமூகத்துக்கு சொல்லலாம். சட்ட ரீதியா நாங்க போயிருக்கிறோம். இந்த சமூகத்துக்குரிய 160 சதுர கிலோமீட்டர் நாங்க இந்த போயிருக்கிற மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அதி உயர் நீதிமன்றம் இந்த 18 வருஷம் 20 வருஷமாக கதைச்சு கொண்டிருக்கிறத எங்களோட சகோதரர்களும் நாங்களும் சேர்ந்து ரத்தம் வியர்வையாக அத்தனை சக்திகளை ஒருங்கிணைத்து இந்த சமூகத்துக்கு ஒரு முடிவாக தியாவட்டம் ஜிஎஸ் டிவிஷன் என்பது மிக தெளிவாக கல்குடா சமூகம் நாங்க மட்டும் பிடிச்சிட்டு போகல, எல்லாரும் இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு அடித்தளம் தவிர இந்த காணி மாத்திரம் தான் எங்களோட நோக்கம் கிடையாது. நிறைய காணிகள், சட்டபூர்வமான காணிகள், ஆவணங்களோடு ஆதாரங்களோடு நீதிமன்றங்களிலே சிவில் வழக்குகள் இன்ன பிற வழக்குகள் சென்று கொண்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் ஓட்டமாவடி சமூகம், கல்குடா சமூகம் வெல்லும். நீங்க எல்லாரும் பிரார்த்திங்க. எங்களுக்கு நாங்க எங்களோட பிள்ளைகளை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம். ஒரு ஆலோசனை சபையை ஓட்டமாவடி சமூகம் இந்த 3 பள்ளிவாசல்களும் நீங்க இதுவரை சுப்ரீம் கோர்ட் கழிச்சு கொண்டிருந்தீங்க, அதை நகர்த்திருக்கோம், வழியை சமைச்சு தந்திருக்கோம். நீங்க ஓட்ட வாழைச்சின சமூகம் கமிஷன் ரிப்போர்ட்டை கோர்ட்டுக்கு நகர்த்துங்க, ஓட்டமாவடி சமூகம் கெசட்டின் அடிப்படையில் ரிப்போர்ட்டை நகர்த்துங்க. அல்லாஹ் எதை நாடுறானோ, நீதித்துறை எது நாடுகிறதோ அந்த தீர்ப்பு வரட்டும். இதுவரையும் முன்னாள் அமைச்சர் அவர்களும் ஏனையவர்களும் கதைத்து கொண்டிருந்த இந்த கதைகளுக்கெல்லாம் எல்லா கதைகளும் முடிவுக்கு வருகிறது. எனவேதான் அன்புள்ள அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால இது சமூகத்தில விஷயம் என்கிற அடிப்படையில் நீங்க எல்லாரும் கொண்டு இது ஒரு சூறாவின் அடிப்படையில் ஒரு கலந்தாலோசனை அடிப்படையில் கொண்டு வரதுக்கு நாங்க திறந்த மனசோடு நாங்களும் மனுஷன் அடிப்படையில் எங்களோட சகோதர நாங்க பிள்ளைகளை ஏற்றுக்கொள்றது தயாராகிக்கும். ஆனா நாங்க இந்த போற்றுகிற அடித்தளம் மிக பலமான அடித்தளம். அந்த அடித்தளத்திலே நின்று நீங்க எல்லாரும் பயணிக்கணும் என்று நான் மிக தெளிவாகவும் தயவாகவும் உங்கள் அனைவரையும் இந்த விடயங்களுக்குள்ள அழைக்கிறேன். கடைசியாக மன்சூர், காணி மாஃபியாக்கள் என்று பலராலும் பலவாறு கதைக்கப்படுகின்றது, பேசப்படுகின்றது. இந்த காணி மாஃபியாக்கள் ஏற்கனவே உங்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் மக்களால் சுமத்தப்படுகின்றது, பலரால் சுமத்தப்பட்டிருக்கின்றது. மன்சூர் காணி பிடிக்கின்றார், காணியை விற்கின்றார், காணியை உடைத்து விற்கின்றார் என்று. இந்த காணி மாஃபியாக்களின் தலைவர் நீங்களா? உண்மையிலே நான் காணி பிடித்திருக்கிறேன். இப்போது அடைக்கப்பட்ட இந்த 28 ஏக்கர் காணிக்குள்ள நான் காணி அடைத்து என்று இவங்க இந்த உத்தியோகத்தர்களும் சமூகம் காட்டணும். அதே மாதிரி கொண்டையங்கனி மாஞ்சுலைக்குள்ள எனக்கு எத்தனை ஏக்கர் காணி எவ்வளவு காட்டணும். பொத்தானையும் புரஸ்டோட வழக்கு பேசி வண்டு கொடுத்திருக்கிறோம் நானும் சகோதரர்களும். அங்க எத்தனை ஏக்கர் இருக்கின்றவங்க காட்டணும். காரமுனையில கரண்ட் இல்லாம போக்குவரத்து இல்லாம இருந்த அந்த பிரதேசத்தையும் மீள்குடியேற்றத்துக்கு நான் உட்பட இன்னும் பிற ஆக்கள் எல்லாரும் சொல்ற காணி மாஃபியாக்கள் நாங்க ரெக்கார்ட்ல மிக தெளிவா இந்த சட்டமும் இந்த சகோதரர்களை சொல்லணும். எங்களுக்கு பதில், நாங்க எங்கேயாவது இந்த ஒப்பந்த வேலைகளை மேற்கொண்டிருக்கிறோமா, அல்லது பெரிய வியாபாரம் எந்த காணியை வச்சு செஞ்சிருக்கிறோம், அல்லது ஏதாவது இந்த அரசு துறையோட சம்பந்தப்பட்ட வேலைகளையாவது வாங்கி நாங்க வித்திருக்கிறோமான்றத நீங்க நிரூபிச்சீங்கண்டா இந்த அரசியல், இந்த சமூகம் எல்லா பணியில இந்த ஊரை விட்டு போறதுக்கு ரெடிடாப்பா. நாங்க நீங்க நிரூபிங்க. நாங்க கொன்றைக்குகளை செஞ்சிருக்கோமா, இல்லாட்டி அரசாங்க வேலைகளை வித்திருக்கோமா, அல்லது பெரிய பெரிய போடிமாறு காணி வித்திருக்கோமான்னு நீங்க இந்த லிஸ்ட கொண்டு வந்து காட்டு. இது டாக்குமெண்டஸ் வைஸா இந்த சமூகம் பிள்ளையாக வழிநடத்தப்பட்ட கூட என்கிறதுக்காக வேண்டி சட்டபூர்வமாக நாங்க செய்யற வேலையை தவிர வீசிய கையும் வெறுங்கையோட போய் நின்று உன்னோட இந்த காணி இருக்குது, உன்னோட காணி சொன்னா உன்னோட காணி என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்ட அந்த கேள்விக்கு சட்டத்தோடு மற்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சமூகத்துக்கு தெரியும். நான் சொல்ல தேவையில்லை, தனிப்பட்ட விஷயங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் இருக்கும். நீங்க வந்து பாத்துங்க, எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்கு, எங்கட அக்கௌண்ட்ல பாருங்க எத்தனை லட்சம் காசு இருக்கு, நாங்க இருக்கிற இடங்களை வந்து பாருங்க. எங்கட சகோதரர் என்னோட இருக்கிற நண்பர்கள் இந்த வேலை திட்டங்களை மேற்கொள்ற அவ்வளவு பேர் நிலவரத்தை நேரடியாக நீங்க வந்து பார்ப்பதற்கு நாங்க அன்பாக உங்களை அந்த கல்குடா சமூகத்தையும் தேசிய சமூகத்தையும் அழைக்கிறோம். நன்றி மன்சூர், நன்றி. ஓகே.